அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று நாம் அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 46, 47 மற்றும் 48 ஆகிய பாடல்களை நாம் காணவிருக்கின்றோம். முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பும் பக்தர்கள் மேல் பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 46, நல் நடத்தையோடு வாழ. நாம் அறியாமல் செய்யும் தவறுகளை எண்ணி வருந்தி அன்னையிடம் சரணடையும் பொழுது அவள் அருள் நம்மை சீர்திருத்தும். தீய குணங்களையும் சிறுமை எண்ணங்களையும் நம்மிடமிருந்து அகற்றி சமூகத்திலும் இறை வழியிலும் நல் நடத்தையோடு வாழ்வதற்கான மன உறுதியையும் நெறியையும் இப்பாடலை நாம் தொடர்ச்சியாக பாராயணம் செய்து வரும் பொழுது அன்னையின் அருளால் நம்மால் அடைய முடியும் என்பதாகும். இப்பொழுது பாடலை காண்போமா? வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. அடுத்த பாடல் 47, யோக நிலை அடைய. அதாவது நம் மனதை உலக விஷயங்களில் இருந்து விலக்கி இறைவனின் திருவடியில் கசிந்து உருகி அவனோடு மனதால் ஒன்றி போகும் பக்தி யோக நிலையை பெற்று அலைபாயும் நம் மனம் அடங்கி இறை சிந்தனையில் ஒன்றி நிலை பெற இப்பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போம். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. அடுத்த பாடல் 48, உடல் பற்று நீங்க என்பதன் அர்த்தம், இந்த அழியும் உடல் நான் அல்ல, புலன்களின் இன்பங்கள் நிலையானவை அல்ல என்ற தெளிவை பெற்று புலன்களின் வழியே அலைபாயும் மனதை அன்னையின் திருவடியில் ஒடுக்குவதாகும். இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது புலன்களின் கட்டுப்பாடு கிடைத்து உடலின் மீதான மிதமிஞ்சிய ஆசைகளும் நோய் மற்றும் இறப்பை பற்றிய பயமும் நீங்கி ஆன்மீக அமைதி மனதில் உண்டாகும். அதற்காக நாம் இப்பாடலை தினமும் பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போமா? சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. சுடரும் கலைமுதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பக்தர்கள் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை கேட்க விரும்பினால், இது போன்ற ஆன்மீக பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களும் பயனடைய ஷேர் செய்யவும். நாம் நாளை சந்திப்போம் அடுத்த பாடலுடன். நன்றி.